வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆசி தமிழா. இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன்னா, மெல்பர்ன்லேருந்து மெல்பர்னுக்கு திருப்பி ஒரு லூப் பண்ணோம் லாஸ்ட் வீக். அந்த லூப்பை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். இது காரில் ரோடு வழியாகவும் கடல் வழியாகவும் போகக்கூடிய ஒரு ட்ரிப். இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு 230 கிலோமீட்டர் கார்லேயும் போட்லேயும் ட்ராவல் பண்ணிங்கன்னா வரும். மொத்த ட்ராவல் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா 4 hours 26 minutes ட்ராவலுக்கு மட்டும். சாப்பாடு இதெல்லாம் தனி டைம். இது ஒரு ஹோல் டே ஃபன் ட்ரிப்பாக இருக்கலாம். போகிற வழியில் நிறைய பீச்சஸ் பார்க்கலாம், பியூட்டிஃபுல் சீனரிஸ் பார்க்கலாம், அண்ட் லோக்கல் வைல்ட் லைஃப்பையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ மெல்பர்னில் இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குயின்ஸ் கிளிஃப்ங்கிற இடத்துக்கு வரோம். இது கார் ட்ரிப்பு தான். மெல்பர்னில் ஹைவேஸ் வந்துட்டிங்கன்னா யூஸ்வலி 110 km/h நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு சேர்ந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கு பேர் ஜிலாங் அப்படின்னு பேர். இது விக்டோரியாவோட 2nd largest சிட்டி. இது இந்த இடத்துக்கு பேர் ஜிலாங். இப்போ ஜில்லாங்கிலேருந்து குயின்ஸ் கிளிஃபை நோக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது டபுள் லைன் ரோடு. ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வர்றதை பார்ப்பீங்க. இது யூஸ்வலாக 100 இல்லை 80 km/h ஸ்பீடில் போவோம். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா குயின்ஸ் கிளிஃப் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஏன் வந்திருக்கோன்னா, இங்கே இருந்து தான் நம்ம ஃபெரி இருக்குது. இந்த ஷிப்பு நம்மளை குயின்ஸ் கிளிஃபில் இருந்து சொரண்டோவுக்கு கூட்டிகிட்டு போகும். ஃபெரி நிற்கக்கூடிய ஹார்பருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் குயின்ஸ் கிளிஃப் ஹார்பர். மேலே பார்த்தீங்கன்னா ஃபெரியை டைரக்ட் பண்ணக்கூடிய டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் பார்க்குறீங்க. அடுத்தால லெஃப்டில் இருக்கிறது இந்த ஃபெரியோட ஆப்ரேஷன்ஸ் ரூம். இங்கே நீங்கள் உள்ளே வரும்போது டிக்கெட்டிங் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட்ஸோட விலையை பார்த்திங்கன்னா $13 ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதாவது நம்ம ஊர் பண மதிப்புப்படி $713. அடல்ட் போனீங்கன்னா 823 இந்தியன் ருப்பீஸ். அடுத்தால 3 சில்ட்ரனும் 2 அடல்ட்டும் போனீங்கன்னா $3020. அடுத்தால 3 பேசஞ்சர்ஸ் மட்டும் போனீங்கன்னா $5271. இப்போ நாங்கள் போனது $109 ஆஸ்திரேலியன் பே பண்ணோம். அதாவது 4 ஆளுங்க ஒரு காரை கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ பணம் கேட்டாங்க. $109. நம்ம பண மதிப்புப்படி $5986, கிட்டத்தட்ட $6000 ஆகுது. இந்த ஃபெரியை உங்கள் காரோடி யூஸ் பண்ணுறீங்கன்னா. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஃபெரி. இந்த ஷிப்பை ஆஸ்திரேலியாவில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஷிப் இருக்குது. ஒன்று குயின்ஸ் கிளிஃபு, ஒன்று சொரண்டோ. 40 நிமிஷம் இன்டர்வலில் இந்த ஃபெரிஸ் ஆப்ரேட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பு டாக் ஆகி உங்களுக்கு கீழே இப்போ ஓப்பன் பண்ணுற செக்ஷன் கார் போகிறதுக்கும், மேலே இருக்க பிரிட்ஜை பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. 80 வெஹிக்கிளும் 700 பேசஞ்சரையும் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் இது கேரி பண்ண முடியும். இப்போ அங்கேருந்து குயின்ஸ் கிளிஃப்லேருந்து சொரண்டோவுக்கு ஷிப்பில் வரப்போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்ட்ஸ் நம்மளை கைட் பண்ணுவாங்க எந்த லேனுக்கு போகணும். ஏன்னா ஷிப்பில் ஒரு காரையோ எந்த வெஹிக்கிளையும் ஏற்றும்போது வெயிட் பேலன்ஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இல்லையா. ஸோ இவங்க ஹெவியான லைட்டான கார்ஸை அந்தந்த இடத்துல நிப்பாட்டி விடுவாங்க. இப்போ நம்ம ஷிப்புக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பேசஞ்சர் பிரிட்ஜை வெளியே எடுக்கிறாங்க. இது வழியாக தான் ஆளுங்க நடந்து வந்திருந்தாங்கன்னா, கார் இல்லாமல் வெறுமன் நடந்து வந்திருந்தாங்கன்னா வந்திருப்பாங்க. இந்த போட்ஸை நீங்கள் இந்தியாவில் இருந்தே ட்ராக் பண்ண முடியும். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஷிப்பை நகட்ட போகிறாங்க. இது ஜென்ரலாக ஆங்கர் பண்ணுறதில்ல, இதுங்களை சைடில் டை டவுன் தான் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஷிப்பை எடுத்துட்டாங்க.
நம்ம வந்து மேலே வரைக்கும் போய் நின்று ஃபுல் வியூ உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேப், தூரத்தில் கேப் தெரியுது. அந்த கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வழியாக நீங்கள் டாஸ்மேனியா போகலாம். ஆர் அதோட ஃபுல் எண்டில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா இருக்குது, ஃபேஸிங் சவுத். இது பார்த்தீங்கன்னா சரண்டோ ஷிப்பு, எம்வி சரண்டோங்கிற ஷிப்பு. அண்ட் இது பேக் சைட் வியூ. இது ஷிப்பு வந்து ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டுருக்க டைமில் நாங்கள் எடுத்தோம். இந்த ஷிப்பில் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா டால்ஃபின்ஸையும் பார்க்க முடியும். ஆனால் ஷிப்புக்கு ஃப்ரண்ட்டில் போய் நிற்கணும். இந்த ஷிப்ஸு போர்ட் லிங்கன் சவுத் ஆஸ்திரேலியாவில் 1993 பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தால டாஸ்மேனியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்டனில் 2011 திருப்பி ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது எதிர்த்தால் வர்ற ஃபெரி. எப்போவுமே கடலில் நடுவில் யூஸ்வலாக நீங்கள் ஆப்போசிட் ஃபெரியை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. நாங்கள் போயிருந்தது வின்டர் டைமு அண்ட் ஒரு க்ளவுடி டே. ஷிப்புக்கு உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் டச் ஸ்க்ரீன்ஸ் வச்சு குழந்தைங்க அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் காட்டும். உள்ளேயே ஒரு சின்ன கஃபேயும் ஃபுட் ஸ்டோரும் இருக்குது. நம்ம சாப்பாடு எதுவும் கிடைக்கிறதில்ல அங்கே, வெறுமனை சாண்ட்விட்சு அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொரண்டோவோட ஹார்பர்க் உள்ளே என்ட்ராகிறோம். இதுதான் அதோட மவுத். அதுக்கு உள்ளே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணியோட கலரை பாருங்கள், நல்ல ப்ளூவிஷ் பிரைட் கலரில் இருக்குது. அடுத்த இந்த ஃபெரியை எக்ஸ்பெக்ட் பண்ணி அடுத்த பேசஞ்சர்ஸும் அடுத்த கார்ஸும் நம்ம இப்போ அங்கே நிற்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு பேர் சொரண்டோ. குயின்ஸ் கிளிஃபுங்கிற இடத்துல இருந்து சொரண்டோக்கு 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சொரண்டோக்கு நம்ம இப்போ ஷிப்பில் வந்துட்டோம். இப்போ அடுத்தால மெல்பர்னை நோக்கி நம்ம ஓட்டுறோம். இது ஒரு 100 கிலோமீட்டர் ஜேர்னி. பட் இந்த மீன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து அந்த ஷிப்போட பவுலை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறவங்கள வெளியே அனுப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே நிற்கிது இல்லைங்களா அந்த கார்களை உள்ளே அனுப்புவாங்க. இப்போ நம்ம வண்டியை வெளியே எடுக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நம்மளை ஒரு மரியாதையாகவும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த விதத்துலேயும் நம்மளை டேமேஜ் பண்ணாதபடி ஆஸ்திரேலியாவில் நடத்துவாங்க. இதுதான் இந்த கண்ட்ரியோட ஒரு கிரேட்டஸ்ட் பெனிஃபிட். டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த நேரத்துலையும் நம்ம விடுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா சொரண்டோவில் இருந்து மெல்பர்னை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பல வைனரிஸ் இருக்குது. வைனரிஸில் யூஸ்வலாக என்னவும் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் வைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணிக்கலாம், அண்ட் உங்களுக்கு அங்கே சாப்பிடவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு வைனரிக்கு நாங்கள் இப்போ வர்றோம். இந்த வைனரியோட டூர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு வைனரியில் எப்படி டேஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்ன அண்ட் அங்கே என்ன சாப்பாடு சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் அங்கே அந்த வைன்ஸு வின்டரில் எம்டியாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். மகிழ்ந்திருங்கள். மீண்டும் இணைவோம்.